விஜய் கட்சியில இருந்து யார் வராங்கன்னு கேக்குறாங்களாம். இல்ல லோயலாமணி வருவாரு, ரமேஷ் வருவாங்க, இல்ல வீரா வருவாங்கன்ற மாதிரி சொல்றான். இல்லைங்க நான் வரலீங்க. வரது இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? ஏன்? ஆதாரம் இருக்குன்னு எடுத்து காட்டினா பயம். நேருக்கு நேரா யதார்த்த அரசியல், மக்கள் அரசியல், கள அரசியலை பார்த்தா பயம். இவங்கெல்லாம் என்னன்னா கடந்த 40-50 வருஷமா ஜம்முன்னு பப்ஸ் கேக்கு தண்ணின்னு வச்சுக்கிட்டு விவாத மேடைன்னு சொல்லிக்கிட்டு இவங்காலே உட்கார வச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத வாதத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா இளைஞர் சக்தி இன்னைக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மக்கள் முன்னாடி நாங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நடக்கக்கூடிய இங்க 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 தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நாங்க பேசுறோம். என்ன நீங்க அரசியல் பேசுறீங்க? என்ன நீங்க மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசக்கூடாது. நாகரிகமா பேசணும். என்ன நாகரிகமா பேசணும்? புள்ளி விவரத்தோட, அறிக்கைகளோட, குறிப்புகளோட, டேட்டாவோட நீங்க பண்றது தப்பு, நீங்க பேசிருக்கீங்க, நீங்க செய்யறது தப்பு நாங்க சொன்னா உங்களுக்கு அக்ரெசிவா பேசணும், உங்களுக்கு கோவப்படுற மாதிரி தெரியுதா? வேற எப்படிங்க பேசணும்? நீங்களே சொல்லுங்க. அங்க மக்கள் வந்து தினம்